முதல்ல கேஸ வாபஸ் வாங்கிடுமா. நான் வாபஸ் வாங்குறேனே வச்சுக்கலாம் மாமா. இத்தனை நாள் பொறுமையா இருந்துட்டு திடீர்னு இப்படி பண்ணா நான் பட்ட வலி அவமானம் எல்லாம் பொய்யாயிடாது. என்ன உயிர் போற அளவுக்கு அடிச்சிருக்காங்க, பொய் கேஸ் போட்டு சித்திரவதை பண்ணிருக்காங்க. அதெல்லாம் கட்டுக்கதைங்கிற மாதிரி நினைக்க மாட்டாங்க. மாமா, நான் கேஸ வாபஸ் வாங்கிட்டா மோகன் வெளியே வந்துருவாரு. ஆனா ஏன் நிலைமை? நான் பட்ட வேதனைக்கு என்ன பதில் இருக்கு? இத்தனை நாள் மோகன் மேல பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்து அலைய விட்டுருக்கான்னு என்னல தப்பா பேசுவாங்க. அதுக்கு என்ன பண்றது? ஏங்க, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இவ கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க மாட்டாங்க. இவ கிட்ட உதவி கேட்டு வந்ததே கேவலம். பத்மா, அவ வாங்குறேன்னு தானே சொல்றா. எங்கங்க சொன்னா? என்ன அடிச்சாங்க, கேஸ் போட்டாங்க, சித்திரவதை பண்ணாங்க, அதுக்கெல்லாம் பதில் என்னன்னு தான் கேக்குறா. இதெல்லாம் சரி வராதுங்க. கால்ல விழுந்து கெஞ்சினாலும் இவ உதவி பண்ண மாட்டான்னு உங்ககிட்ட அப்பவே தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். கேட்டீங்களா? இப்ப முடியாதுங்கறத நீட்டி மொழிக்கு சொல்றா. மாமா, ஏன் இவங்க இப்படி பண்றாங்க? நான் என்ன சொல்ல வரேன்னு இவங்க புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காங்க. நிறுத்தடி. நீ விளங்காம சொன்னாலும் வில்லங்கமா சொன்னாலும் விஷயம் ஒண்ணுதானே. எங்களுக்காக உன் மனசு இறங்காது. இப்படி ஆற அமர பேசி கடைசியில முடியாதுன்னு சொல்றதை விட இப்பவே முடியாதுன்னு சொல்லிட, நாங்க போயிடுறோம். பத்மா, அவ முடியாதுன்னு எப்ப சொன்னா? முகத்துல அடிச்ச மாதிரி சொன்னாதான் உங்களுக்கு புரியுமா? சூசகமா சொன்னா உங்களுக்கு புரியாதா? உன்னை ஒரு ஆளுன்னு மதிச்சு உதவி கேட்டு வந்த பாரு, எங்களை செருப்பால அடிச்சுக்கணும். அதுக்காக நான் என் கஷ்டத்தை சொல்லக்கூடாதா? சொல்லுடி, நல்லா சொல்லு. இவ்வளவு ரோஷமா பேசுறவ கேஸ வாபஸ் வாங்க மாட்டேன்னு நல்லா புரிஞ்சு போச்சு. நீ வாங்காத, வாங்கவே வாங்காத. எனக்கு புள்ளையே இல்லன்னு நினைச்சுக்கிற. பத்மா, அவளை பேச விட. இதுக்கு மேல பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? இவ பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா. என் புள்ளையோட சேர்த்து என்னையும் ஜெயில போடட்டும். நாங்க செத்தாதான் இவ வெறி அடங்கும்னா எங்களை தூக்குல போடட்டும். இதுக்கெல்லாம் நான் பயப்படலங்க. இனிமே இவகிட்ட வந்து காப்பாத்துன்னு சொல்லி கேட்டா நமக்கு தாங்க கேவலம். சாட்சிக்காரி கால்ல விழறத விட போய் சண்டைக்காரி கால்ல விழலாம். அவளுக்கு மனசாவது இறங்கும். நான் போய் அவ கால்ல விழ போறேன். நீங்களும் வாங்க. பத்மா, எங்க போற? மோகன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே அவ கால்ல விழ போற. நீங்களும் வாங்க, அவ கால்ல விழலாம். பத்மா, பத்மா, சொன்னா கேளு பத்மா. மாமா, என்ன மாமா இது? ஏற்கனவே மோகன் பண்ணது பத்தாதுன்னு இப்ப இவங்க வேறயா? ஏதாவது பண்ணி நிறுத்துங்க மாமா. இருமா, நான் போய் அவகிட்ட பேசுறேன். வா. அம்மா சொல்லுங்கம்மா. இங்க லோகாம்பாங்கிறது யாரு? இதோ வராங்களே, இவங்கதாம்மா. யார் நீங்க? எதுக்கு என்ன பத்தி கேக்குறீங்க? அம்மா, என் புள்ளைய எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன். எந்திரிங்கம்மா, எந்திரிங்க. என்ன பொசுக்குன்னு கால்ல விழுந்துட்டீங்க? அம்மா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. என் புள்ள மோகன் மேல உங்க புருஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருமா. அந்த கம்ப்ளைண்ட தயவு செய்து வாபஸ் வாங்கிடுங்க. ஓஹோ, அந்த பொறுக்கிய பெத்த புண்ணியவதி நீதானா? புள்ளைய ரொம்ப லட்சணமா ரவுடி மாதிரி வளர்த்திருக்க. அவன் என் புருஷனை போட்டு என்ன அடி அடிச்சான் தெரியுமா? அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். அவனை மன்னிச்சு விட்டுருங்க. அதை எப்படி விடுவாங்க? பொம்பளைங்க சண்டையில தேவையில்லாம உள்ள வந்து பூந்து என் புருஷனை என்ன அடி அடிச்சான் தெரியுமா? யார் வந்து கெஞ்சினாலும் சரி, நான் அவனை விடுறதா இல்ல. ஆமாம்மா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. ஏற்கனவே என் மருமக அவன் மேல ஒரு கேஸ் போட்டிருக்கா. அவளும் வாபஸ் வாங்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா. நீங்களும் இப்படி பண்ணீங்கன்னா என் பிள்ளையோட வாழ்க்கையே போயிடுமா. ஓஹோ, அவன் மேல பொண்டாட்டியே கேஸ் கொடுத்திருக்காளா? அந்த அளவுக்கு திமிர் பிடிச்சவளா இவ? போயும் போயும் இந்த மூஞ்சிக்காகவா உன் புள்ள என் புருஷனை போட்டு அடிச்சா? கேட்கவே காமெடியா இருக்கு. எஸ்கியூஸ் மீ, என்ன காமெடி? யார் கூட பேசிட்டு இருக்க? இது அந்த மோகனோட அம்மாயா. அவன் பொண்டாட்டி ஏற்கனவே அவன் மேல கேஸ் கொடுத்திருக்காளாம். இந்த மூஞ்சிக்கு வக்காலத்து வாங்கிட்டு அவன் ஒன்ன வந்து அடிச்சிருக்கான். இந்த கூத்து எங்கேயாவது நடக்குமா? பாவம் பாக்குற புருஷனுக்கு விளங்காத ஒரு பொண்டாட்டி. இதத்தாயா தலைவிதிங்கிறது? உண்மைதாமா, என் புள்ள தலைவிதி சரியில்லை. அதனால்தான் இப்படி ஒரு பாவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறான். விதி யார விட்டுது? கட்டுனவ சரியில்லைன்னா புருஷங்காரன் ஜெயிலுக்கு தான் போகணும். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. ஒரு தாயோட வேதனை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிடுங்கம்மா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஐயய்யய்ய, நீ ஏமா இப்படி அழற? நீ அழுவறத பாக்கும்போது எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா உன் புள்ள என் புருஷனை போட்டு அடிச்சிருக்கானே, அதை எப்படி ஏத்துக்கிறது? அம்மா, அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா.
அதெல்லாம் சரிப்பட்டு வராது. உன் மகனை வந்து இங்க எல்லார் முன்னாடியும் எங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. அப்ப வேணா நாங்க விட்டுடுறோம். ஏய், நீ என்னடி தீர்ப்பு சொல்றது? அவன் என்னதான் அடிச்சான், நான் தான் தீர்ப்பு சொல்லணும். அவன் காலில் விழுந்தாலும் சரி, கையில விழுந்தாலும் சரி, கொடுத்த கேஸ் கொடுத்ததுதான். ஐயோ, சட்டம் தன் கடமையை செய்யும். அதை இந்த சாமியாலையும் மாத்த முடியாது. ஐயா 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 கோயில்லாம் பேசாதீங்க. கேஸ் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. எதுவா இருந்தாலும் அங்க வந்து பேசிங்க. ஐயா. அவன் உள்ள இருக்கணுங்கிறது தான் விதி. நீங்க போங்க, நீ வீட்டுக்கு வாடி. ஐயா, உங்களுக்கு கெஞ்சு கேட்டுக்கிறேன், கொஞ்சம் மனசு இறங்குங்க ஐயா ஐயா. ஐயா ஐயா, என்ன மாதிரி பிச்சைக்கார மாதிரி கெஞ்சிக்கிட்ட? நீ வீட்டுக்கு போமா. ஏய், நீ வாடி. வாழ வரன்னு பேசி. பத்மா, என்னங்க? மாமா இதெல்லாம் தேவையா? என்கிட்ட மட்டும் கோவப்படுறாங்கல்ல, இப்ப அந்த பொம்பளை அந்த மாதிரி தானே பேசிட்டு போறாங்க. என்கிட்ட பேசுற மாதிரி அந்த பொம்பளை கிட்ட பேச வேண்டியதானே? ஏற்கனவே அந்த பொம்பளை இஷ்டத்துக்கு பேசுவாங்க. இப்போ இவங்க தேவையில்லாம இழுத்து விட்டுருக்காங்க. இனி கண்ணா பின்னான்னு எகிருவாங்க. இதெல்லாம் தேவையா மாமா? மோகன் மட்டும் இல்ல, இந்த பிரச்சனையில யார் தலையிட்டாலும் எனக்கு தான் மாமா அது பிரச்சனை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. பிரச்சனை எல்லாம் பத்மா. உண்மைதான். இல்லைங்க, என்ன பேசாம இரு. நடக்கு- வீட்டுக்கு போலாமா? என்னங்க நான் சொல்றது? பேசாத. நாங்க வரோம்மா. ம், வா. ம். அப்பா கடவுளே, என் பிள்ளை நீ தான் காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அப்படி பண்ண அவன் கோயிலுக்கு வந்து விளக்கேத்தி வைக்கிறேன்ப்பா. ஐயா, என் பிள்ளை கிடைச்சிட்டானா? எங்க இருக்கான் அவன்? அவர் இன்னும் கிடைக்கலமா. அவரை பத்தி விசாரிக்க தான் இங்க வந்திருக்கேன். என்னது, விசாரிக்க வந்திருக்கீங்களா? ஐயோ கடவுளே, ஏன் தான் அப்படி வாட்டி வதைக்கிறியோ தெரியல. ஐயா, உங்களுக்கு புண்ணியமா போகும். என் பிள்ளைய எப்படியாவது கண்டுபிடிச்சு என்னால கொடுத்துருங்க. முடிஞ்சதை நிச்சயம் செய்யறேம்மா. நீங்க பதறாதீங்க. அம்மா, அவர் எப்ப இருந்துமா காணோம்? சார், ஈவினிங்ல இருந்தா காணோம். டீ கேட்டாரு, அக்கா போட்டு வர்றதுக்குள்ள காணாம போயிட்டாரு. அம்மா, நீங்க யாரு? என் பேர் பிரபாகர், அவரோட பிரதர்-இன்-லா. ஓ, நீங்க தானே அவரு? ஏன் சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா டைம் கொடுக்க மாட்டீங்களா? இங்கேயும் புகார் கொடுத்துட்டு கமிஷனர் கிட்டயும் பேசியிருக்கீங்க. அங்கிருந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு தரம் என்னாச்சுன்னு போன் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன் சார் இப்படி பண்றீங்க? சாரி சார், நீங்க கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துப்பீங்கன்னு தான் அவர்கிட்ட சொன்னேன். இல்லைன்னா அப்படியே விட்டுருவோமா? மணி இப்ப 10 ஆச்சு சார். இன்னும் வீட்டுக்கு கூட போகாம உங்களுக்காக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு இது ஒரு கேஸ் தானா? 1000 இருக்கு, அதெல்லாம் பார்க்க வேணாமா? சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை மீறி கமிஷனர் கிட்ட போனது தப்பு தான், மன்னிச்சிருங்க சார். நீங்க ஏன் சார் இப்படி இருக்கீங்க? போலீஸோட கஷ்டத்தை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கங்க. ஏமா, ஃப்ரெண்ட்ஸ் வீடு தெரிஞ்ச வீட்ல எல்லாம் விசாரிச்சு பாத்தீங்களா? எல்லாம் விசாரிச்சுட்டேன் சார். அவர் எங்கேயுமே இல்லை. குடும்பத்துல எதுவும் பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு எங்க போனாருன்னே தெரியல. அவருக்கு என்ன ஆச்சோன்னு ரொம்ப பயமா இருக்கு சார். ஏமா, அவர்கிட்ட போன் இருக்காமா? அதுக்கு எதுவும் ட்ரை பண்ணி பாத்தீங்களா? இல்ல சார், போனை வீட்டில் தான் வச்சுட்டு போயிருக்காரு. குட்டிமா, எதுக்கு போலீஸ்லாம் வந்திருக்கிறாங்க? தமிழ், என்னங்க இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? டயர்டா இருந்தது, மொட்டை மாட்டில் போய் படுத்திருந்தேன். மாடிலையா? ஏமா, அவர் யாருமா? ஐயா, காணாம போனான்னு சொன்னாலே என் புள்ள இவன் தாயா அவன். அடச்சே, ஆளை வீட்டுல வச்சுக்கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. ஏன் எங்க தாலியா இருக்கிறீங்க? சாரி சார், அவர் மாடியில இருந்ததை பார்க்காம விட்டுட்டோம் சார். மா, நீ பேசாதம்மா. கடுப்புல ஏதாவது சொல்லிட போறேன். டேய் தமிழ், ஏன்டா அப்படி பண்ண? உன்னை காண நாங்களாம் எப்படி தவிச்சு போயிட்டோம் தெரியுமா? இன்ஸ்பெக்டர் வேற கோவமா திட்டுறாரு. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? நான் என்னமா பண்ணேன்? மொட்டை மாடி போய் கொஞ்சம் காத்து விளையாண்டு இருந்தேன். வசதியா இருந்து நான் அப்படியே தூங்கிட்டேன். என்னங்க இது? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? சொல்லிட்டு போக கூடாதா? ஏமா, நீ படிச்சிருக்கல, ஒருத்தங்களை காணுன்னு வீடு முழுக்க தேட மாட்டியா? இப்படியே எங்களை அலைய வைப்ப? சார், சாரி சார். என்ன சாரி? ஆளை வீட்டுல வச்சுக்கிட்டு கமிஷனர் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. அறிவில உங்களுக்கு? சார், தப்பா எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலா உடம்பு முடியாம நிறைய மெடிசன் எடுத்திருக்காரு. அந்த டைம்ல தான் தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன விளையாடுறீங்களா? இவ்வளவு நேரம் அலைய வச்சுட்டு சாரின்னு சொன்னா சரியா போயிடுமா எல்லாம்? சார், தப்பு என் மேலே தான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அவங்கள திட்டாதீங்க. சாரி.
துளசி நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். யோ என்னைய அசால்ட்டா பேசிட்டு போறாரு. கமிஷனர் என்னாச்சுன்னு என்னைய போட்டு கொண்டுகிட்டு இருக்காரு. ஒண்ணுமே நடக்காத மாதிரி போறாரு. கூப்பிடி அவரை. சார் அவரை தொந்தரவு பண்ணாதீங்க சார். பாடி கண்டிஷன் நார்மலா இல்லைங்கிறதுனால கொஞ்சம் மனசும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுதான் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. அதையே சுத்தி வளைச்சு சொல்ற. மென்டல்னு ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டியதானே? யோ அந்த ஆளு பைத்தியம்னா ஏன் வீட்டுல வச்சிருக்கீங்க? கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்க்க வேண்டியதானே? இன்னொரு வாட்டி அவனை காணு இவனை காணுன்னு வந்தீங்க தொலைச்சிருவோம் பாத்துங்க. வந்துட்டாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க. இன்ஸ்பெக்டர் என்ன மென்டல்னு கூப்பிடுறாரு? அப்போ உண்மையிலேயே நான் மென்டலா? டேய் தமிழ், அந்த ஆள் புத்தி இல்லாம பேசிட்டு போறாரா. அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதடா. டேய் உனக்கு என்னடா, நீ ராசாடா. நீ நீ ஆரோக்கியமா தான் இருக்க. உன்னை மென்டல் சொன்னார் பாரு, அவர்தான்டா பைத்தியம். நீ பைத்தியம் இல்லடா. போதும். இப்போ உங்களால அந்த ஆளு மென்டல்னு சொல்லிட்டு போயிட்டான்ல, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? திருப்தியா? போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் என் புகழ பரப்பிட்டு வந்தாச்சு. இதோட நிறுத்திக்க போறீங்களா இல்ல ஊர் ஃபுல்லா டமார் அடிக்க போறீங்களா? இல்லைங்க. பேசாத. என் பேரை கெடுக்கிறதுக்கு வெளியில இருந்து யாரும் வர தேவையில்லை. நீங்களே போதும். ஏண்டி மாடிக்கு போய் பார்க்கணும்னு உனக்கு தோணலையா? படிச்சிருந்து ஏன் அப்படி மந்தமா இருக்கியோ? நீ மட்டும் மேல போய் பார்த்திருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்குமா? மாடியில தூங்கிட்டு இருந்தவனை காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து அமிர்தா ஒரு நிமிஷம். என் அம்மா உன் அளவுக்கு அமைதி கிடையாது. மூடு இல்லைன்னா கண்ணப்படம் திட்டி விட்டுருவாங்க. ஐயோ திட்டுவாங்களா? ஆமா அமிர்தா, நீ முத தடவை இன்னைக்கு தான் வீட்டுக்கு வர. எங்க அம்மா கோவத்துல. டேய் அங்கே நில்லு. ரெண்டு பேரும் உள்ள கால் எடுத்து வச்சிங்க, தொலைச்சு போடுவேன் தொலைச்சு. அப்படின்னு திட்டினாங்கன்னா நீ தப்பா எடுத்துக்க கூடாது. எங்க அம்மா எமோஷனல் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்க. இந்த பரஞ்சோதி யாருன்னு நினைச்சீங்க? பத்திரகாளிடா. இந்த காதலையும் ஏத்துக்க மாட்டேன், கல்யாணத்துக்கும் ஒத்துக்க மாட்டேன். என்ன மீறி கல்யாணம் பண்ணீங்க, நீங்க உருப்பிட மாட்டீங்க அப்படின்னு சாபம் விடுறது கூட சான்சஸ் இருக்கு. அவ்வளோ ஏன் உன்னே கூட. ஏண்டி உன் மூஞ்சிக்கு லவ் கேக்குதா? மாறி எதையா ஓடி போயிடு, இல்ல பிச்சு போடுவோம் பிச்சு அப்படின்னு சொல்றது கூட சான்சஸ் இருக்கு. அதை பார்த்து நீ பயந்துடக்கூடாது. ஏங்க இப்படிலாம் சொல்லிட்டு பயப்படக்கூடாதுன்னு சொன்னா எப்படி? அம்மா கிட்ட ஏற்கனவே நம்ம விஷயத்த சொல்லிட்டேன், பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்க. சொல்லியிருக்கேன் அமிர்தா. ஒருவேளை கோவப்பட்டு திட்டிட்டா தப்பா எடுத்துக்காத. எப்படியா சமாளிச்சுக்கலாம். சரி வா வா அமிர்தா வா. மா ஆதி
இவதான் நீ சொன்ன பொண்ணா? உள்ள வாமா. வா. டேய், எவ்வளவு அழகா இருக்கா! என்ன ஒரு லட்சணம், என்ன ஒரு அமைதி! ஐயோ, என் கண்ணே பற்று போல இருக்குடா. சாட்சாத் மகாலட்சுமி மாதிரியே இருக்கா. வா உட்காருமா. பரவாயில்ல, இருக்கட்டும் ஆண்டி. உட்காருமா, வாமா உட்காரு. ஐயோ ஆண்டி, நீங்க அடடே, நீ உட்காரு. எனக்கு கீழே உட்கார்ந்தாதான் வசதியா இருக்கும். இது உன் வீடுமா. நானும் ஆதியும் உனக்கு சொந்தமாக போறோம். அப்புறம் எதுக்கு நீ கூச்சப்படுற? ஆமா, உன் பேர் அமுதா தானே? மா, அமுதா இல்லம்மா, அமிர்தாம்மா. டேய், ரெண்டும் ஒண்ணுதான்டா. பேர்ல என்ன இருக்கு? அந்த அமுதம் அமிர்தம் ரெண்டும் இது முகத்துல தானே இருக்கு. தேன் கலந்து வச்ச பால் சோறு மாதிரி முகத்துல என்ன ஒரு தேஜஸ்! உன்னை பத்தி இவன் நிறைய சொல்லிருக்காமா. வர்றவ எப்படி இருப்பாளோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். இந்த காலத்து பொண்ணுங்க ஜீன்ஸும் மேல ஒரு பனியனையும் போட்டுக்கிட்டு ஆம்பளை கணக்கா திரியறாளுங்க. அப்படி வந்தா என்ன பண்றதுன்னு பேஜாரா இருந்துச்சு. நீ அப்படி இல்லம்மா, குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா அழகா லட்சணமா இருக்க. தேங்க்ஸ் ஆண்டி. நீங்க பேசுறத கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் சந்தோஷமா இருக்குமா. என் மருமக எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அச்சாசுல நீ அப்படியே இருக்க. ஆதி என்ன ஏமாத்தலமா. ஆனா என்னதாம்மா ஏமாத்திட்டாரு. என்னமா சொல்ற? நீங்க இவ்ளோ அன்பா பேசுறீங்க, ஆனா அவர் வாசல்ல என்ன சொன்னாரு தெரியுமா? மூடு சரியில்லைன்னா என்ன கண்ணா பெண்ணான்னு திட்டி என்ன துரத்தி விட்டுருவீங்கன்னு சொன்னாரு. ஐயோ, நான் போய் அப்படி பண்ணுவேனா? நீ இந்த வீட்டு மருமக இல்ல இல்ல, எங்க வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமிமா. இவன் விளையாட்டு புள்ளமா, எப்பவும் இதே குறும்புதான். அதெல்லாம் நீ தப்பா எடுத்துக்காத. சரிங்க ஆண்டி. ஆதி எப்பவும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருப்பான். அந்த பொண்ணை தவிர ஏண்டா அவனுக்கு வேற ஒண்ணுமே தெரியாதான்னு சொல்லி நான் கூட கிண்டல் பண்ணிருக்கேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது, உன் முக லட்சணம் அவனை கட்டி போட்டிருக்கு. அதான் பித்து பிடிச்சு அலையனா. ஏமா, உங்க அக்கா டிராவல்ஸா வச்சிருக்காங்க? மா, பேசிட்டே இருந்தா எப்படி? அமிர்தா குடிக்க ஏதாவது குடுமா. இருடா, என் மருமகளை முறையா பாக்குறேன். பேசணும்னு ஆசை இருக்காதா? மா, அத குடிச்சிட்டே பேசலாம்ல. டேய், நான் பேசிட்டு இருக்கேன், நீ போய் எடுத்துட்டு வா. சரி, நானே எடுத்துட்டு வரேன். அம்மாடி, இந்த வீட்ல நானும் ஆதி மட்டும்தான். அவங்க அப்பா அவனுக்கு 6 வயசு இருக்கும்போதே போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாமே நான் தான். என் காலத்துக்கு அப்புறம் அவனை பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையணும்னு அந்த சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். என் வேண்டுதல் வீண் போகல. அந்த சாமியா பார்த்து உன்னை அனுப்பி வச்சிருக்குமா. தேங்க்ஸ் ஆண்டி. இந்தா அமிர்தா, ஜூஸ் வாங்கிக்கமா, சாப்பிடு. குடிமா. அமிர்தா, நீ இந்த விஷயத்தை உங்க வீட்ல சொல்லிட்டியா? இன்னும் இல்ல ஆண்டி. சொல்லிடுமா. நம்ம பொண்ணு நல்ல வீட்டுக்கு தான் மருமகளா போக போறான்னு அவங்களுக்கு நம்பிக்கை வரணும்ல. அவங்களா வந்து உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா அனுப்பி வைக்கணும். அதுதானமா நல்லது. ஆதி உன் வீட்டை பத்தி சொல்லிருக்காமா? உங்க அக்கா ஏதோ பிரச்சனையில புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்காங்களாமே. ஆமா ஆண்டி. அத கேட்டு எனக்கே சங்கடமா போச்சு. மொத பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு உங்க அம்மாவும் கவலையா தான் இருப்பாங்க. ஆனா உன் விஷயத்துல அப்படி நடக்க கூடாதுமா. அதனாலதான் சொல்றேன், இந்த விஷயத்தை பத்தி உங்க அம்மாட்ட பேசிறேன். பேசணும் ஆண்டி, ஆனா என்ன சொல்வாங்களோன்னு பயமா இருக்கு. அம்மா, உன் பயம் எனக்கு புரியுதுமா. ஆனா ரொம்ப நாள் தள்ளி போடாத. அவங்களா தெரிஞ்சுக்கிட்டா பொண்ணு இப்படி பண்ணிட்டாளேன்னு கோவப்படுவாங்க. இதே நீயே சொல்லிட்டா ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் இதுக்கு சம்மதிச்ச மாதிரி அவங்களும் சம்மதிக்கணும். பெரியவங்க ஆசீர்வாதத்தோட இந்த கல்யாணம் நடக்கணுமா. அதாம்மா என் ஆசை. அப்படி நடந்தாதான் நான் இதுக்கு ஒத்துக்குவேன். கண்டிப்பா பேசுறேன் ஆண்டி, ஆனா கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. ஒண்ணு கவலைப்படாதமா, எல்லாம் நல்ல விதமா முடியும். உங்க மாமா கூட ஏதோ நல்ல மாதிரி வசதியா இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். உனக்கு பயமா இருந்தா அவர் மூலமா பேசி பாரு. அதுவும் சரி வரலன்னா நானே வந்து பேசுறேன். சரியா? சரிங்க ஆண்டி. ஆமா, நேரம் ஆயிடுச்சு. நான் அமிர்தா கொண்டு போய் வீட்டுல விட்டு வந்துடுறேன். இருடா,
என் மருமக இப்பதான் வந்திருக்கா இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டுமே. லேட்டா போனா வீட்ல திட்டுவாங்கம்மா. நம்மளால அமிர்தாவுக்கு எதுக்கு பிரச்சனை? டேய் அதெல்லாம் அவ பாத்துக்குவாடா, நீ ஏன்டா கவலைப்படுற? உன்னை உங்க அம்மா திட்டுவாங்கன்னு அவன் இப்பவே கவலைப்படுறான். நீனா அவனுக்கு அவ்வளவு பிரியம். அமிர்தா ஆண்டி, இன்னைக்கு தான் நீ முத தடவையா வந்திருக்க. சாப்பிடாம போனா எனக்கு சங்கடமா இருக்காதா? 10 நிமிஷத்துல சமைச்சறேன், நீ ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போமா. பரவாயில்ல இருக்கட்டும் ஆண்டி. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, நீ இன்னைக்கு சாப்பிட்டுட்டு தான் போகணும். அத்தை ஆசையா கேக்குறேன்ல. சரிங்க ஆண்டி, சாப்பிட்டே போறேன். சமத்து. ஜூஸ் குடிமா, குடி. ஏமா என்ன ஆன்ட்டி ஆன்ட்டின்னு கூப்பிடாத. சும்மா தெரிஞ்சவங்கள தான் ஆன்ட்டின்னு கூப்பிடுவாங்க. நான் உனக்கு சொந்தமாக போறவ. என்ன உரிமையோட அத்தைன்னு கூப்பிடுமா, அதான் எனக்கு பிடிக்கும். சரிங்க ஆண்டி. சரிங்க அத்தை, நான் இனிமே உங்களை அத்தைனே கூப்பிடுறேன். போதுமா? இது போதுமா?